ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் வந்துடும் சரிங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை அந்த ஒரு வெனியூவில் தான் நடக்குது சரிங்களா. இதோட ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, வாங்க கொஞ்சம் லெவலை செக் பண்ணிக்கலாம். ஹெட்டு பார்த்தீங்கன்னா சென்னை 18 கேகேஆர் 10 வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. சேப்பாக்கம் ஸ்டேடியில் மட்டும் உங்களுக்கு சிஎஸ்கே வந்து 7 தடவை வின் பண்ணியிருக்காங்க, கேகேஆர் 3 தடவை வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த கிரிக் பஸ்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்ஸ் சின்ன சின்ன ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சிஎஸ்கேவோட லெவல் பார்த்துடலாம். ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், அஜிங்கியா ரஹானே, சிவம் டுபே, டெர்ரி மிச்சல், ரவீந்திரா ஜடேஜா, சமீர் ரிஸ்வி, அல்லனா மிச்சல் சாட்னர். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏதோ ஒரு பிளேயர் உள்ளே இருப்பாங்க. எம்எஸ் தோனி, தீபக் சகர், துஷர் தேஷ்பாண்டே, மகேஷ் திக்சனா, இம்பேக்டாக முகேஷ் சௌத்ரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 மேட்சாக போன மேட்ச் யூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஒரே ஓவரில் ஒரு 15-20 ரன் கிட்ட லீக் பண்ணிட்டார். 20-24 ரன் கிட்ட லீக் பண்ணியிருந்தார். அதனால் அவரை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ஃபார்மில் இருக்காரான்னு தெரியல. 2-3 மேட்ச் முடிஞ்சால் தான் முகேஷ் சௌத்ரியே தெரியும். போன சீரீஸ்லாம் ஒரு கேப்டனாலாம் வந்திருந்தார் 2-3 மேட்ச்சில் சரிங்களா. ஓகே, இப்போ கேகேஆர் லெவல் பார்த்துடலாம். சுனில் நாராயண், பிலிப் சால்ட், அங்குரீஷ் ரகுவாஞ்சி சரிங்களா, ஸ்ரேயஸ் ஐயர். இந்த அங்குரீஷ் ரகுவாஞ்சி தாங்க போன மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சிருந்தார். யங் பிளேயர் தான், புதுசாக என்ட்ரியாகி ஒரு 50 அடிச்சிருந்தார் சரிங்களா. ஓகே, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டாக், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. இம்பேக்டாக இவங்க வந்து சுய சர்மாவை யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஓகே, அப்புறம் சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா 2013 இருந்து 34 மேட்ச் ப்ளே பண்ணி அதில் 8 தான் லாஸ் ஆகியிருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. கிரிக் பஸ்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அந்த இதிலே லைவில் உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக டீம் எடுத்துக்கலாம். மேட்ச் வந்து உங்களுக்கு 22ஆம் மேட்ச் சென்னையில் நடக்குது. 8ஆம் தேதி நைட் 7:30 ஸ்டார்ட் ஆச்சுங்களா. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 180 அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 3 மேட்சாக பார்க்கையில் உங்களுக்கு லாஸ்ட்டாக 3 மேட்ச் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஒரு தடவை வின் பண்ணியிருக்காங்க, செகண்டில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது சரிங்களா. ஏன்னா நிறைய மேட்ச் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதனால் லாஸ்ட்டு ரீசெண்டாக ஒரு 3 மேட்ச் பார்த்தாலும் சேசிங் தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் பார்த்து எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே, ஹெட்டு வந்து 29 தடவை ப்ளே பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே 18 கேகேஆர் 10 வின் பண்ணியிருக்காங்க. 1-1 நோ ரிசல்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு இப்போ இந்த ஐபிஎல் நடந்த 2 மேட்சாக சரிங்களா. ரீசெண்டான பழைய மேட்ச் எடுக்கல, ரீசெண்டாக 2 மேட்ச்சுக்கு 18 விக்கெட் ஃபேஸர் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 7, செகண்டு 11. ரைட் ஃபேஸர் 10, லெஃப்ட்டு 8. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 3, செகண்டு 1. இந்த வென்யூவில் மட்டும் சிஎஸ்கே 70 மேட்ச்சுக்கு 48 வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் 13க்கு 4 வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டும் பார்த்துடலாங்க. இப்போது நேற்று வந்து 2 மேட்ச் நடந்ததுங்க சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் தான் வீடியோ போட்டிருந்தோம். செகண்ட் மேட்ச் இந்த மேட்ச் வந்து நம்ம வீடியோ போடலை சரிங்களா, ப்ரிவ்யூ வீடியோ போடலை. 2 மேட்ச்சுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா சேம் இடத்துல கேப்டன் விழுந்திருக்கு. நம்ம இந்த மேட்ச் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு ப்ரிவ்யூ கொடுத்துருந்தோம். அப்போ சொல்லியிருந்தோம் மும்பை டாமினேட் பண்ணால் கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் இல்லைனா பவுலிங் செக்ஷனில் கேப்டன் உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்க ஃப்ரெஷரில் இருக்காங்க. ஃப்ரெஷரில் இருக்கும்போது கண்டிப்பாக மும்பைக்கு வின் தேவை. அப்படிங்கும்போது அவங்க ஹோமில் விளையாடுறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 70% நம்ம கொடுத்துருந்தோம். மும்பை வின் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 20 டீம் போட்டிருந்தால் 15 டீம் ஓரளவு மும்பைக்கே மேக்கப் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு மேட்ச் தான் ப்ரிவ்யூ கொடுத்தோம், செகண்ட் டீம் வீடியோ போடலாம் சரிங்களா. அப்போ நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் கேப்டன் வந்து நீங்கள் மேலே யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா கோலி இந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாரு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பேட்டிங்கை மட்டும் யூஸ் பண்ணிடுறாங்க கேப்டன் தான் சொல்லியிருந்தோம். நீங்கள் கீப்பரை யூஸ் பண்ணலாம், ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர் சொல்லியிருந்தோம். கரெக்டாக நம்ம பவுலரில் வந்து உட்காந்துருச்சு. ஓகே, இதை தாண்டி 2வது மேட்ச் பார்த்தீங்கன்னா சேம் இடத்துல வளர்ந்துருக்கு சரிங்களா. சேம் நாள், ஒரே ஒரு நாள் அன்னைக்கு நாளில் 2 மேட்ச் நடந்திருக்கு. சண்டேயில்
என்ன ரிப்பீட் ஆகிருக்கோ மத்தியாலம் வந்து என்ன ரிப்பீட் ஆச்சோ அதே இடத்துல தான் சேம் விழுந்திருக்கு. சேம் ரெண்டுமே லோ பிக்கு. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா 0 to அந்த 40 கேட்டகரியில் தான் விழுந்திருக்கு. சரிங்களா, 0 to 40 கேட்டகரி, அந்த ஒரு 0 to 40க்குள்ளே தான் ரெண்டுமே வந்து உட்காந்துருக்கு. சரிங்களா, சேம் நாளில் சேமாக ரிப்பீட் ஆகும். சில நாளில் ட்ரீம் லெவலில் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சரிங்களா, ஒரு டீம் ஆல் அவுட் ஆகும் பட்சத்தில் இந்த மாதிரிலாம் வரும். டெல்லி வந்து ஆல்மோஸ்ட் 8 விக்கெட் விட்டுருந்தாங்க. ஜிடி ஆல்மோஸ்ட் 10 விக்கெட் விட்டுட்டாங்க. சரிங்களா, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா விக்கெட்டு அதிகமாக விழுந்ததுனால கேப்டன் வந்து உட்கார வாய்ப்பு இருக்கும். ஐபிஎல்லில் கிட்டத்தட்ட இப்போ தான் விக்கெட்டு ஃபுல்லாக விழுந்திருக்கு. நேற்று நடந்த 2 மேட்ச்லையுமே ஆல்மோஸ்ட் 8-10 விக்கெட்டு விட்டுட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கேப்டனில் வந்து உட்காந்துட்டாங்க. சரிங்களா, கேப்டன் வந்து கீழே பவுலரில் வந்து உட்காந்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேற்று நடந்த ரெண்டுமே சரிங்களா, ரெண்டுமே லோ பிக் 0 to 40 இந்த ஒரு கேட்டகரியில் தான் கேப்டனும் வைஸ் கேப்டனும் ஜோடியாக வந்து உட்காந்துருக்காங்க. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஓகே, மத்தியானம் மேட்ச். நைட்டு மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், சேமாக தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 0 to 40 கேட்டகரி, 0 to 40 கேட்டகரி. சரிங்களா, குர்னால் பாண்டியாவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 37-35 அந்த சம்திங்கில் இருந்தார். அது அக்யூட்டாக தெரியல, செக் பண்ணிக்கோங்க. யாஸ் தாக்கூர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10%க்குள்ளே தான் இருந்தார். 7% 8 தான் இருந்தார். சரிங்களா, அதெல்லாம் நம்ம அக்யூட்டாக பிடிக்க முடியாது. ஆனால் இந்த கேட்டகரியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 0 to 40க்குள்ளே அப்படிங்கும்போது அந்த கேட்டகரியில் எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் அந்த பிளேயர்ஸை பொறுத்து தான் உட்கார வைக்கணும். சரிங்களா, ஓகே, இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 மேட்சுமே இந்த மாதிரி உட்கார்ந்ததுனால ஒரு வேளை இன்றைக்கி அந்த 75 மறுபடியும் ரிப்பீட் ஆகலாம். சரிங்களா, சேமாக ரெண்டுமே 75 கேட்டகரியில் வந்து உட்காரலாம். கேப்டனும் சரி வைஸும் சரி ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஹை பிக்கில் வந்து உட்காரலாம். ஏன்னா 2 மேட்ச்சு உங்களுக்கு லோவாக வந்து உட்கார்ந்ததுனால அதோட எஃபெக்டால் இப்படி உட்காரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 75 கூட அட்டாச் ஆகி ஒன்று லோ வந்து உட்காரலாம். 0 to 40க்குள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகி உட்காரலாம். சரிங்களா, இன்றைக்கி சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்சில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடு வந்து உட்கார ஏறக்குறைய ஒரு 70% வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று சேம் இடத்த யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னா யூஸ் பண்ணலாம். அந்த மேட்சை பொறுத்து இருக்குது. என்ன கேட்டால் 2 டீமுமே ஆல் அவுட் ஆகுமான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. சரிங்களா, சிஎஸ்கேவும் சரி கேகேஆரும் சரி ரெண்டுமே ஆல் அவுட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. யோசிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேப்டன் கீழே போங்க பவுலர்கிட்ட. சரிங்களா, இந்த மாதிரி பவுலர் இடத்துக்கு போங்க. எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அங்கே கேகேஆரில் ரிங்கு ரசல் அது வரைக்கும் டாமினேட் பண்ணுவாங்க. ஓரளவு அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆல் அவுட் ஆக விட மாட்டாங்க. ஓகே, அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோனி ஜடேஜா இந்த அளவுக்கு கீழேயும் போகும். ஒரு 6-7 விக்கெட் வரைக்கும் போகுமே தவிர ஆல் அவுட் நடத்துவாங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அதை பார்த்துட்டு தான் நீங்கள் கேப்டனை கீழே போகணும். அப்போது வாய்ப்பு இல்லை, 2 டீம்லேயுமே ஆல் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு ஐடியா தாங்க. இது கன்ஃபார்மாக நடக்குமான்னு கேட்டால் இல்லை. சரிங்களா, அதனால் இவர் சொல்லிட்டாரு அதனால் ஆல் அவுட் ஆகாதுன்னு நினைக்க வேண்டாம். சம்டைம் டோட்டலாக டாமினேட் பண்ணால் சம்டைம் வந்து ஆல் அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்கும். இது ஒரு சின்ன ஐடியா தான். அந்த ரசல் ரிங்கு வரைக்கும் போனால் அவங்களாம் விக்கெட் விட்டுருவாங்களா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு போட தான் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்றைக்கி ஆர்சிபி மேட்ச்சில் கூட சொல்லியிருந்தோம். கோலி பாப் 2+CC நிற்கும் போது ட்ரெண்ட் போல்ட் தான் பவுல் பண்ணுவார், அவரை பார்த்து யூஸ் பண்ணுங்க நம்ம சொல்லியிருந்தோம். வராமல் கூட போயிடலான்னு கூட அந்த ப்ரிவியூ நீங்கள் வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம பேசுன மாதிரியே அவங்க 2 பேர் ஃப்ரெஷரில் நின்றுட்டாங்க. பவர் பிளே தாண்டி முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு உள்ளே வரல, வாஷ் அவுட் ஆகி வெளியில் போயிட்டார். அதனால நீங்கள் மேட்ச் வந்து எந்த திசையில் போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் டீம் க்ரியேட் பண்ணுங்கள். சரிங்களா, அதான் சொல்கிறேன். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 மேட்சாக எஸ்டர்டேல கேப்டன் பவுலிங்கில் விழுந்துருச்சு அப்படிங்கிறதுனால டுடே ஃபுல்லாக இன்றைக்கி பவுலிங் போவாங்க. போகிறது பிரச்சனை கிடையாது. ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனால் அந்தமாரி வரலாம், அந்த கேப்டனும் கீழே வரலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் 2 டீமோட டெத்தை பார்த்துக்கோங்க. பேட்டிங் டெத்து ஒரு 6-7-8 விக்கெட் வரைக்கும் வச்சுருக்காங்க டெத்து. சரிங்களா, சிஎஸ்கேல எப்படி ஒரு பேட்டிங் டெத் இருக்கோ அதேமாதிரி கேகேஆர்லேயும் இருக்குது. சரிங்களா, கேகேஆர்லேயும் இருக்குது பேட்டிங் டெத். அதனால் 2 டீம்லேயுமே விக்கெட்டு ஃபுல்லாக ஆல் அவுட் ஆகுமான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 டீம்லேயுமே உங்களுக்கு அந்த ஹை பிக்கு இன்னும் கரெக்டாக தான் வந்து உட்காந்துட்ருக்கு. சரிங்களா, அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2மே டபுள் 50 நேற்று 2 பேருமே சிக்கிட்டாங்க. மத்தியால மேட்ச்சில் ரிஷப் பண்ட் மாட்டினார், நைட்டு மேட்ச்சில் வந்து டிகாக் மாட்டிட்டார். சரிங்களா, முந்தின மேட்ச்சில் வந்து ரியான் பராக் மாட்டினார், கோலி மாட்டினார். நிறைய
எக்கச்சக்க இப்படி சொல்லிட்டே போகலாம் சரிங்களா. அதனால் இந்த மாதிரி டபுள் கேட்டகரியில் வந்து சிக்கிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. ஏன்னா நான் போட்ட மேட்ச்சில் 2 டீம் பட்டால் 2லேயுமே இவங்களெல்லாம் இது எடுக்கவே இல்லை பிளேயராக கூட. அதனால் நீங்கள் ஒரு பிளேயர்ஸ் இதெல்லாம் தெரியுது அப்படின்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஏறக்குறையா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட வரக்கூடிய ரன் ஒரு 30க்குள்ளே தான் இருக்கும். அதனால் நான் வந்து இவங்க வந்து 50 டபுள் 50 அடிச்சிட்டாங்க வெளியில் போவாங்க அப்படிங்கிறது உறுதி தான். ஒருவேளை உள்ளே வரக்கு வாய்ப்பு உருவாகலாம்னா இவங்க 2 பேரும் இந்த மாதிரி கேட்டகரியில்னா உள்ளே வரலாம். 30 ரன்னுக்குள்ளே அடித்து 1 or 2 கேச்சஸ் பிடிச்சி உள்ளே வருவாங்க. இந்த மாதிரி வந்து வாய்ப்பு உருவாகும். அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்க வச்சுருங்களா. ஆனால் அந்த ரேஞ்சில் கூட வரல, 2 பேரும் 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ரிஸ்க் எடுக்கல, தப்பு கிடையாது சரிங்களா. அதனால் இந்த மாதிரி கேட்டகரியில் மாட்டினா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோ, பிளேயராக வைக்க கூட பார்த்து பண்ணிக்கோங்க ஓகே. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பிளேயர் அதில் சிக்கிடுறாங்க ஓகே. ஃபிளிப்சால்ட் கைக்குவாடா கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா 71% இருக்கார், 75 வரான்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. டுபே, ரவீந்திரா, ரசல், நரேன், ஜடேஜாவும் பார்த்துக்கோங்க. அந்த லைனப் லாஸ்ட்டு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. சப்போஸ் 75க்கு மேலே வந்து அவரை எடுத்துக்கோங்க. ஹை பிக்கில் நீங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் ஓகே. இப்போ பவுலிங்கில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இல்லை, கீழே வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே. பவுலிங்கில் இல்லை, ஆல்ரவுண்டர்லேயும் இல்லை, ஜடேஜா மட்டும் தான் இருக்கார், கொஞ்சம் பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நேற்று நடந்த 2 மேட்ச்லேயுமே ஹை பிக் கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. மத்தியால மேட்ச்சில் 7க்கு 4 உட்காந்துருக்காங்க சரிங்களா. 7க்கு 4, நைட்டு மேட்ச்சில் வந்து 6க்கு 4 உட்காந்துருக்காங்க. 6க்கு 3 இல்லைனா 4 நம்ம ரூல்ஸ் பாயிண்டில் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல் இருக்குது எத்தனை பிளேயருக்கு எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு சொல்லி ஆல்மோஸ்ட்டு 11 பிளேயருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், அதை போய் செக் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ நேற்று இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி ஹை பிக்கை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 5 பேர் இருக்காங்க சரிங்களா. 5 பேரில் ருத்ராஜும் இருக்கார், ஜடேஜாவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70 71 கேட்டகரியில் இருக்காங்க. இவங்க லைனப் வந்ததுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 செக் பண்ணிவிட்டு டீம் கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ 5 பேர் இருக்கிறதுனால நீங்கள் ஆல்மோஸ்ட் 3 பேர் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சரிங்களா. பிளேயர் ரொம்ப யார் என்னன்னு பார்க்காதீங்க, 3 பேர் ஓரளவு பெர்ஃபெக்டாக கொண்டு போயிருங்க. ஆனால் இந்த 3 பேர் எப்படி வர்றோங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சப்போஸ் வந்தோடனே மேட்ச் ஆரம்பிக்கும் போதே ஃபிளிப்சால்ட் டக் அவுட்டில் போயிட்டார் அப்படின்னா இங்கேருந்து 3 வந்துடும். இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு தான். அதனால் ஃபிளிப்சால்ட் அவுட் ஆகிடுவார்னு சொல்ல வரல. அந்த 3 பேர் எப்படினாலும் உட்காருவாங்க, அது யாராலையும் கடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். 3 பேர் கொண்டு போகிறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் சரிங்களா ஓகே. இப்போ நீங்கள் கீப்பர்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிளிப்சால்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஃபார்மில் இருக்கார் சரிங்களா. ஃபிளிப்சால்ட்டு நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால நீங்கள் ரிதமில் இருக்கிறதுனால எடுத்துக்கோங்க. போனமே சரியாக ஆடலை, 18 ரனில் அவுட் ஆகிட்டார் ஓகே. ஜடேஜா வந்து நீங்கள் எப்படி டோனியை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, டோனி ஆல்மோஸ்ட் இறங்கக்கூடிய இடம் அந்த 18 ஓவருக்கு அப்புறம் தாங்க. அவரே ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர் இடத்த. அதுக்கு முன்னாடி சும்மா எந்த பிளேயர் இருந்தாலும் இறக்கி விட்டுருவார். டெரி மிச்சல்லாம் ஓடிய பேட்ஸ்மேன் நம்ம சொல்லிகிட்டே வரோம் ஆரம்பத்துலேருந்து. அவரை உள்ளே கொண்டு வந்து போன மேட்ச்சு லாஸ் ஆன காரணமே டெரி மிச்சல் ப்ளஸ் ஜடேஜா தான் நான் சொல்லுவேன் சரிங்களா. இவங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் இன்னும் நல்லா அடிச்சிருந்தா ஒரு 20 ரன் 25 ரன் கிடச்சிருக்கோம். அவங்க அடிக்கலை, ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப மோசமானதுனால ரன்னு பத்தலை பட்சத்தில் உங்களுக்கு எஸ்ஆர் கட்சி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதான் மெயின் வந்து நல்லா டச்சில் இருக்கவங்க முன்னேறணும். இந்த டோனியை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18-20 ஓவர் வந்து இறங்கிடுறாரு. அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், நான் இங்கே தான் இறங்க போகிறேன் அப்படின்னு. அதனால் இவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே. பேட்டிங் லைனில் வந்து ருத்ராஜ், சிவம் டுபே, ரச்சின், ரவீந்திரா, இந்த ஒரு 3 பேர் இருக்காங்க சரிங்களா. இந்த 3 பேர்த்தில் நீங்கள் ஒரு 2 பேர் வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், உருவாகலாம் சரிங்களா. இதை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எல்லார் ஃபோக்கஸுமே சிவம் டுபே மேலே தான் இருக்குது இன்றைக்கி. அவர் நல்லா டச்சில் இருக்கார், ஸ்பின்னை நல்லா அட்டாக் பண்ணி ஆடுதார் சரிங்களா. அதனால் ஃபார்மில் இருக்கிறனால நீங்கள் அவரை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரிஸ்கியாக வேணுங்கிறவங்க ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பனில் 2 பேர்த்தில் ஏதோ ஒரு பிளேயர் தான் இன்றைக்கி வர மாதிரி இருக்குங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம் 2 பேரும் வச்சுட்டிங்க அப்படின்னா சிவம் டுபே கட் பண்ணிட்டு போயிருங்க சரிங்களா. எனக்கு 2 ஓப்பன் வேணும் அப்படின்னா சிவம் டுபே கட் பண்ணுங்கள். ஏன்னா 3 ஹைப்புக்கும் ஜோடியாக ஒரே இடத்துல வராது. பேட்டிங் லைனில் ஜோடியாக இருக்காங்க சரிங்களா. இந்த 3 பேரும் ஒன்றா கொண்டு போயிடாதீங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் எனக்கு ஓப்பன் வேணும் அப்படின்னா சிவம் டுபே ரிஸ்கியாக ட்ராப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சிவம் டுபே டச்சில் இருக்கார், எனக்கு அவர் வேணும் அப்படின்னா ருத்ராஜ் இல்லைனா ரவீந்திராவை ஏதோ ஒரு பிளேயரை வச்சு ட்ராப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே. ரிங்கு எடுத்துக்கோங்க. ரிங்கு வந்து கீழே பாட்டமில் இறங்குறாரு, டெத்தில் இறங்குறாரு.
சிஎஸ்கே இன்றைக்கி நல்லா எப்படியுமே விக்கெட் எடுத்துருவாங்க. கண்டிப்பாக ரிங்குகிட்டேருந்து ஒரு 30 ரன் ப்ளஸ் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிஎஸ்கேல வந்து ஸ்பின்னை எப்படி ஆடுவாரோ அதே கேட்டகரியில் தான் ஸ்ரேயஸ் ஐயரும். ஸ்பின்னை சூப்பராக ஆடுவார். நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா, அதை தாண்டி வெங்கடேஷ் ஐயர், அஜிங்கிய ரஹானே இவங்கெல்லாம் மேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க உங்கள் டீமில். சரிங்களா, மற்றபடி கீழே ரகுவாஞ்சிங்கிறவர் வந்து போன மேட்ச் தான் 50 அடித்தார். இவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் 50ல் யாருமே இல்லை. ஒரு ஓப்பனர் வச்சுக்கோங்க. ஒன்று ருத்ராஜ் வைங்க, இல்லை ரவீந்திரா வைங்க. ரவீந்திரா வச்சிங்கன்னா ருத்ராஜை ட்ராப் பண்ணுங்கள். ருத்ராஜ் வந்து சேசிங்கில் நிற்பார். சம்டைம் ஃபஸ்ட் பேட்டிங்கில் சில டைம் ஏமாற்றிட்டு போயிடுறாரு. அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிச்சல் ஸ்டாக் போடுறாரு, அதை பார்க்க தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ரசல், நரேன் 2 பேருமே ஹை பிக்கில் இருக்காங்க. 2 பேருக்குமே டபுள் ஆப்ஷன் இருக்குது. பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சில நேரத்தில் 2 விதத்தில் ஏதோ ஒரு பிளேயர் ஏமாற்றிட்டு கூட போயிடலாம். சரிங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு டெமோக்காண்டி வச்சுருக்கோம். ஜடேஜா, மொயின் அலி எடுத்துக்கோங்க. பவுலிங் செக்ஷனில் உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி, தீக்ஷனா. ஒரு ஸ்பின் பிச்சாக இருந்தால் கண்டிப்பாக தீக்ஷனாக்கு ஃபஸ்ட்டு பவுலிங்னா தீக்ஷனாக்கு வாய்ப்பு கொடுங்க. செகண்ட்னா கொஞ்சம் வச்சு எடுங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பவுலிங்னா ஓரளவு ஸ்டெம் டு ஸ்டெம் பவுல் பண்ணிகிட்டே இருப்பார். தேஷ்பாண்டே, துஷார் தேஷ்பாண்டே பார்த்துக்கோங்க. ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் உள்ளே வந்திருக்காரு. 2 மேட்ச் விக்கெட்டே இல்லைங்க. 4 ஓவர் போட்டிருக்காரு. டிசி கூட எஸ்ஆர் வச்சு கூட 2 ஓவர் போட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இவர் 4 ஓவர் பண்ண வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஹர்ஷித் ராணா ஒரு நல்ல விக்கெட் டேக்கர் பவுலர் தான். தேஷ்பாண்டேன்னா வைங்க. சரிங்களா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மற்றபடி ஸ்டாக்கிட்ட எல்லாருமே போவாங்க. சரிங்களா, ஸ்டாக் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தீபக் சார் ஸ்விங்கு நல்லா கண்டிஷன் இவருக்கு அக்சஸ் ஆச்சுன்னா விக்கெட் எடுப்பார், இல்லைன்னா அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அவர் அடி வாங்கினா உங்களுக்கு தேஷ்பாண்டே வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, எனக்கு தேஷ்பாண்டே மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு கூட இங்கே மாற்றிக்கோங்க. இல்லை சக்கரவர்த்தி ஆல்மோஸ்ட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சரிங்களா, மேபி இன்றைக்கி ஒரு விக்கெட்டோடு போகலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் எடுத்துகிட்டு கூட ஜடேஜா வச்சுருங்க. இந்த மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கூட வரும் உங்களுக்கு. சம்டைம்ஸில் ட்ரீம் டீமில் இந்த மாதிரி 4 நாள் வந்து கேட்டகரியில் வந்து உட்கார வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, இதை பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பின்னு உங்களுக்கு 2 ஸ்பின் வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஸ்பின்னு தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஒவ்வொரு பாஸ்ட்டை வச்சுருக்கோம். சரிங்களா, மெயின் பாஸ்ட்டை எடுக்காமல் நார்மல் பாஸ்ட்டை தான் 2 டீமுமே எடுத்துருக்கோம். இதை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சம்டைம் வந்து மெயின் பவுலர் வந்து அடிவாங்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வந்து விக்கெட் விழும். தீபக் சார் அந்த மாதிரி மெயின் பவுலர்கிட்ட போகாமல் தேஷ்பாண்டேட்டு போயிருக்கோம். இங்கே வந்து ஸ்டாக்கிட்ட போகாமல் ஹர்ஷித் ராணா நல்லா டச்சில் ஃபார்மில் இருக்கார். விக்கெட் டேக்கர் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஹர்ஷித் ராணாட்ட போயிருக்கோம். எல்லாருமே ஸ்டாக்கிட்ட போவாங்க, நம்ம இங்கே போயிருக்கோம். சரிங்களா, இது வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் தான். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா மெயின் பவுலர் இப்போ ட்ரெண்ட் பவுலர் எல்லாருமே யோசிச்சாங்க. அவர்கிட்ட போகாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கர்கிட்ட போயிருக்கோம் விக்கெட்டு. பர்கரு, யுவேந்திர சகல் அந்த மாதிரி போகும். அதான் மெயின் பவுலர் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் அவர் கிட்ட இருக்க பக்கத்து பவுலரை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு டீம் நல்லாவே கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ஹை பிக்குன்னு பார்க்கும்போது 1 2 3 4 வச்சுருக்கோங்க. ஆல்மோஸ்ட் 3 தான் வைக்கணும். 4 5 வச்சுருக்கோம். இது அதிகம் தான் நினைக்கிறேன். சரிங்களா, இதை ட்ராப் பண்ணணும். 5ல் மொத்தமே 3 தான் வைக்கணும். இப்போ டெமோக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது எனக்கு ரச்சின் ரவீந்திரா வந்து நம்ம ஹோமில் விளாண்டாருங்க. 2 மேட்ச்சு சென்னையில் விளாடும்போது நல்லா டச்சில் அடிச்சுட்டு போனார். அவையில் போய் விளாடும்போது 2 மேட்ச்சுமே ட்ரீம் டீம் வரல. இதெல்லாம் வாட்ச் பண்ணணும். மறுபடியும் ஒரு ஃபார்ம் ரிப்பீட் ஆகுதா அல்லது வாஷ் அவுட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அல்ல அப்படின்னா அவரை கட் பண்ணிவிட்டு ருத்ராஜை கொண்டு போயிருங்க. சரிங்களா, இப்போ நம்ம டெமோக்காண்டி கொண்டு வந்துட்டோம். 2 பேரும் அதில் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. டெமோ கண்டிப்பாக வச்சுருக்கோம். சரிங்களா, ஓகே. இப்போ கேப்டன் பார்க்கும்போது இவங்களை எல்லாருமே யூஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஹை பிக்கப் ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரிஸ்கியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பவுலர்கிட்ட எனக்கு டவுட்டாக இருக்குது, இருந்தாலும் பவுலரை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு கட் ஆகும். சரிங்களா, இந்த ரிஸ்கி பிளேயர் ஃபுல்லாக இவங்களை யூஸ் பண்ணி பாருங்கள். மொயின் அலி நல்ல ரிஸ்கி தான். சரிங்களா, மொயின் அலி நல்ல ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன் தான். நம்ம ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா ஹை பிக் எனக்கு ஜாயிண்ட் ஆகி வர மாதிரி இருக்குது. அதனால் ஹை பிக்கை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ருத்ராஜும் இன்றைக்கி ஹை பிக்கில் தான் இருக்கார், அவரையும் யூஸ் பண்ணிடுங்க.
ஏன் அப்படின்னா எஸ்டர்டே ஃபுல்லாகவே லோ பிக்கோட தாக்கம் வந்துருச்சு. 0 to 40 கேட்டகரியில் தான் 2 மேட்சுமே உட்காந்துருக்கு. சண்டேல உள்ள நடந்த 2 மேட்ச்லையுமே 0 to 40 தான் கேப்டன் உட்காந்துருக்கு, வைஸ் உட்காந்துருக்கு. இதோட எஃபெக்டால் உங்களுக்கு ஹை பிக்கில் ஃபுல்லாக இன்றைக்கி கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உருவாகலாம். சரிங்களா, இதுவும் ஹை பிக்கு தான், ருத்ராஜும் ஹை பிக்கு தான். இவங்க 2 பேருமே 70 கேட்டகரி, ஜடேஜாவும் சரி இவங்களும் சரி. ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த ஹை பிக்கை ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்து யூஸ் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா எஸ்டர்டே நடந்த எஃபெக்டால் ஹை பிக்கை ஜாயின்ட் ஆகி இன்றைக்கி வரணும். சரிங்களா, இந்த ஹை பிக் கூட ஒன்று லோ வேணால் ஜாயின் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, ரிங்கு ஐயர் இந்த 40 to 60 கேட்டகரியும் ஜாயின் பண்ணி போட்டு பாருங்கள். ஏன்னா எஸ்டர்டே நடந்த 2மே விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பிடிச்சிடலாம். 75 கேட்டகரிலையும் ஒரு 40 to 60 சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கேட்டகரி அவங்கள ஜாயின்ட் ஆகி இன்றைக்கி வரலாம். ஏன்னா 2 மேட்சுமே சேமாக வந்ததுனால அவங்கள விட்டுட்டே தூரம் வந்துடலாங்க. அந்த பாயிண்ட்டை விட்டுட்டே 75 கேட்டகரியும் ஒரு 40 to 60 கேட்டகரி வந்து ஜாயின்ட் ஆகி இன்றைக்கி உட்காந்துடலாம். ஓகே, பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிடும். 2 டீம்லேயுமே பேட்டிங் டெத்து இருக்குது, ஆல் அவுட் ஆவாங்களான்னு அதையும் பார்த்துட்டு பவுலிங்கில் கேப்டன் போங்க. சரிங்களா, ஓகேங்க. இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம்.